never do these after a hair transplant. சர்ஜரி முடிச்சதுக்கப்புறம் சில திங்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி சர்ஜரி முடிஞ்சிருக்கு, உங்களுக்கு 5 டேஸ்க்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்போம். உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு, பெயின் வராமல் இருக்கிறதுக்கு, ஸ்வெல்லிங் வராமல் இருக்கிறதுக்கு மெடிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ மெடிகேஷன்ஸ் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். வச்சிருக்கிற பிளான்டேஷன் பண்ணியிருக்கிற இடத்த வந்து கை வச்சு தொடக்கூடாது, யாரையும் தொட விடவும் கூடாது. லைட்டாக உங்களுக்கு அந்த இடம் மறுத்து போயிருக்கிறதுனால எங்கேயும் இடிச்சிக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ கீப் இட் ஹைட்ரேட்டட். உங்களுக்கு சலைன் ஸ்ப்ரே கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் அப்பப்போ ஒகேஷ்னலி ஒரு ½ hour ஒன்ஸ் இல்லைனா 1 hour ஒன்ஸ் வந்து தூங்கும்போது ஹெட் வந்து கொஞ்சம் எலிவேட்டடாக ஹெட் ரேஸ் பண்ணிக்கோங்க. மேபி நெக்கில் ஒரு பில்லோ இல்லைனா ஒரு ரோல் டவல் மாதிரி நெக்கில் வச்சிங்கன்னா அந்த ஏரியா கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்கும். பின்னாடி எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ண இடம் வந்து உங்களுக்கு ஒரு பேண்டேஜ் இருக்கும். ஸோ அந்த பேண்டேஜ் வந்து இட் இஸ் சேஃப் அண்ட் செக்யூர். ஸோ நீங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. தூங்கும்போது பேண்டேஜ் மேலே நீங்கள் நல்லா படுத்துக்கலாம். யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் இட். நீங்கள் சர்ஜரி முடிச்சுட்டு ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும். ஸோ வென் யூ கம் பேக் ஆன் யுவர் 3rd டே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சர்ஜிக்கல் வாஷ் நாங்கள் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட பேண்டேஜ் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பராக வாஷ் பண்ணி எப்படி வாஷ் பண்ணணும்னு உங்களுக்கு எஜுகேட் பண்ணுவோம். பேஸ்ட் ஆன் தீஸ் ப்ராப்பர் மெத்தட்ஸ் நீங்கள் வந்து வாஷ் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 டேஸ் நீங்கள் ரிட்டர்ன் வர வரைக்கும் சன்லைட், டஸ்ட், ஆல் திஸ் இரிட்டன்ஸை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.